ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் பீட்சா செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லலாம். சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் பீட்சா செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு சேலஞ்ச், எல்லாமே வீட்ல இருக்கிற பொருளை வச்சு மட்டும் தான் செய்யணும். எதுவுமே கடையில வாங்க கூடாது. சரி, ஓகே, வாங்க செய்யலாம். பீட்சாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் பால் எடுத்து கைப்பொரு அளவு சூடு வந்த உடனே ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சோம் அப்படின்னா பால்லாம் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சோம் அப்படின்னா சீஸ் ரெடி. பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாக்கெட் பால் எடுத்து அது ஃபுல்லாக பொங்க வச்சுட்டு அதில் நம்ம ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கணும் அப்படின்னா பால்லாம் இந்த மாதிரி திரியாக வந்து இதையும் நம்ம சீஸ் எப்படி வாஷ் பண்ணி புழிஞ்சோமோ அதே மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு இது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டோம் எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் ரெடி. அதை நம்ம தேவையான ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். பீட்சா சாஸ் ரெடி பண்ண 3 தக்காளி 4 வரமிளகா அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி எடுத்துகிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளியெல்லாம் அதோட ஸ்கின்லாம் அப்படியே வெளியே வந்துடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 4 பூண்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ரெடி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பீட்சா சாஸ் ரெடி. இப்போ ஆரிகானோ செய்யறதுக்கு கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் கழுவி இந்த மாதிரி தொத்தி ஒரு காட்டன் துணியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈரெல்லாம் போயிடும். ஒரு தவாவில் இந்த கற்பூரவள்ளி இலை துளசி பட்டை வச்சு நல்லா வதக்கணும் அப்படின்னா இந்த உடைக்கணும், உடஞ்சா அது தூள் ஆகணும். அந்த மாதிரி பாயிண்ட் போய் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆரிகானோ ரெடி. சில்லி ஃப்ளெக்ஸுக்கு 4 வரமிளகாவை எடுத்து அரைச்சோம் அப்படின்னாலும் சில்லி ஃப்ளெக்ஸும் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் 2 வீடியோவாக போட போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2. இது பார்ட் 1. பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணணும், யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை.